கடும் தவம் இருக்கிறார்கள், ராவணன், கும்பகர்ணன் எல்லோரும். அந்த தவத்தை இருக்கும் பொழுது கும்பகர்ணன் மனதில் நினைத்து கொள்கிறான், இப்ப பிரம்மதேவன் வந்துருவார், வந்த உடனே நான் என்ன கேட்க போறேன்னா நித்தியத்துவம் அப்படின்னு கேட்க போறேன். எனக்கு சாகாத வரம் வேண்டும், நான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்க போறேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு என்ன பண்றான்னா நித்தியத்துவம் நித்தியத்துவம் நித்தியத்துவம்னு சொல்லினே இருக்கான் மனசுக்குள்ள. எப்படி இவன் ஒன்றும் பெருசா தபஸ் பண்ணலையே, தவம் பண்ணினது ராவணன், இவன் கூட இருக்கான். ராவணன் தன்னுடைய 10 தலைகளையும் ஒவ்வொன்றாக வெட்டி போடுறதுக்கு ஆரம்பிக்கிறான், பிரம்மதேவன் வரல அப்படிங்கிற அந்த நிலையில. அப்பொழுது 9 தலைகளை வெட்டிவிட்டு 10வது தலையையும் வெட்டி கொள்வதற்காக அவனுடைய கத்தியை உயர்த்தும் பொழுது பிரம்மதேவன் வந்து விடுகிறார். வந்து என்னப்பா வேணும்னு கேட்கிறார். எனக்கு இந்த வரங்கள் எல்லாம் வேணும் எல்லாத்தையும் கேட்குறான். மானுடர்களால் கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிற வரத்தை மட்டும் கேட்கல, அதை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் கேட்டான். இந்த நிலையில அடுத்து கும்பகர்ணன் அவன் சைடில் நிற்கிறான். அவனும் சொல்லிடுறான், அண்ணா பிரம்மா வந்திருக்காருண்ணா, சரிப்பா உனக்கு என்ன வேணுமோ கேட்டுக்கோ அப்படிங்கிறாரு பிரம்மா. அப்பொழுது அவன் வாயை திறக்கிறான் நித்தியத்துவம்னு கேட்கறதுக்கு. ஆனால் அந்த கணத்திலே அவன் சாகா வரம் பெற்றுவிட்டால் அவனுடைய அட்டகாசம் தாங்க முடியாது அப்படின்றதுக்காக சரஸ்வதி என்ன பண்றான்னா அவனுடைய நாக்கில் இருந்து லேசாக விலகி விழுகிறார். அப்படி சரஸ்வதி விலகின உடனே அவன் என்ன பண்றான், நித்தியத்துவம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நித்ரத்துவம்னு கேட்டுறான். நித்ரத்துவம்னா தூங்கக்கூடிய தன்மை எனக்கு வேண்டும்னு அர்த்தம். எப்பொழுதும் சாகாமல் இருக்கக்கூடிய தன்மை எனக்கு வேண்டும்னு கேட்கறத விட்டுவிட்டு எனக்கு தூங்கக்கூடிய தன்மை வேண்டும் என்று கேட்டு விடுகிறான். அப்படி தூங்கக்கூடிய தன்மையை அவன் கேட்ட உடனே பிரம்மதேவனும் ஒன்றும் சொல்ல, சரி பாவம் என்னமோ தூங்கறதுக்கு ஆசைப்படுறான், சரி நல்லா தூங்கிக்குவப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரம் அளித்து விட்டார். அப்படி வரம் பெற்ற உடனே எப்பொழுதும் தூங்க துவங்கி விடுகிறான். அவன் தூங்கிண்டே இருப்பான். எதிரிகளை அழிக்க வேண்டும்னா பெரிய பெரிய ஈட்டி எல்லாம் வச்சு அவன் காதுல குத்தி டமாரம் அடிச்சு அவனுக்கு நெருப்பை கொளுத்தி அவன் கண்ணில் போட்டு இதெல்லாம் பண்ணி அவனை எழுப்புவாங்க. எழுப்பின உடனே எதிரிகளை எல்லாம் துவம்சம் செய்து விட்டு நல்லா சாப்பிட்டுட்டு திரும்பவும் போய் தூங்கி விடுவான். இதுதான் கும்பகர்ணன். அப்ப கும்பகர்ணனுக்கு இப்படி நடந்ததற்கு என்ன காரணம்னு கேட்டால் வாணி அவனுடைய நாவில் இருந்து அகன்று விட்டாள். அதனால என்ன ஆச்சு, எப்பொழுதும் நான் சாகாமல் இருக்க வேண்டும்னு கேட்க வேண்டியவன் நித்ரத்துவம்னு கேட்டுவிட்டான், நித்தியத்துவம்னு கேட்கறதுக்கு பதிலாக தூங்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி வாணி வாக்கை பணிக்கச் செய்வாள், அவள் சொல்படி வாக்கு கேட்கும். இப்பொழுது நான் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய நாக்கிலே சரஸ்வதியினுடைய அனுகிரக கடாட்சம் ஏதோ ஒரு துளி இருக்கின்ற காரணத்தினால்தான் என்னால் இந்த வார்த்தைகளை இப்படி பேசி உங்களிடத்தில் சொல்ல முடிகிறது.